அன்பர்களே, காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் பாரதத்தை மட்டுமல்ல உலக நாடுகளையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அப்பாவி மக்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள். அவர்கள் மதத்தை கேட்டு அவர்கள் தங்கள் மதத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை உறுதி செய்துவிட்டு கொலை செய்துள்ளார்கள். இந்த தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தானின் உளவுத்துறையான ISIன் ஆதரவை பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பிடம் பயிற்சி பெற்ற அதன் ஆதரவை பெற்ற இந்தியாவில் செயல்படும் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பினர் தான் இதை செய்தார்கள் என்பது உறுதியாகியுள்ளது. லஷ்கர்-இ-தொய்பாவின் டெபுட்டி கமாண்டர் சைஃபுல்லா கசூரி என்பவன் தான் இதை திட்டமிட்டுள்ளான் என்பதும் உளவுத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு தீவிரவாதிகள் தேர்வு செய்த நாள் முக்கியத்துவம் பெறுகிறது. பிரதமர் 2 நாள் சுற்றுப்பயணமாக சவுதி அரேபியா சென்ற நிலையில் அமெரிக்க துணை அதிபர் பாரதத்தில் இருக்கும் நாளை இவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் பாகிஸ்தானை விட பாரதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முக்கிய சந்திப்புகள் நிகழும் வேளையை இதனால் தான் தீவிரவாதிகள் தேர்வு செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கடுமையாக இருக்கும் என்பது உறுதியாகியுள்ளது. பாரதத்தின் கௌரவம் உலக நாடுகள் மத்தியில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், மக்கள் அச்சமின்றி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றால் நாம் கொடுக்கும் பதிலடி முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை பாகிஸ்தான் உணர்ந்துள்ளது. அதனால் அவர்கள் தற்காப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளார்கள். சம்பவம் நடந்தவுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசித்துவிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா காஷ்மீருக்கு விரைந்தார். சவுதி அரேபியாவில் முக்கியமான சந்திப்புகளுக்காக சென்றிருந்த பிரதமர் மோடி தன்னுடைய முக்கியமான சந்திப்புகளையும் மன்னர் மாளிகையின் பிரம்மாண்ட விருந்தையும் ரத்து செய்துவிட்டு பாரதம் திரும்பியுள்ளார். பதிலடியை எதிர்பாருங்கள் என்று அவர் சவுதியிலிருந்து புறப்படும் போதே ட்வீட் போட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமித்ஷா அவர்களோ இந்தியாவின் ஆத்மாபிமானத்தை தாக்க முயலும் யாரும் நிம்மதியாக வாழலாம் என்று கருத வேண்டாம் என்று பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பாரதம் திரும்புகிறார். உலக நாடுகள் ட்ரம்ப், புடின் உள்ளிட்ட தலைவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். புடினும் ட்ரம்பும் மோடியுடன் தொலைபேசியில் பேசி தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்கும் எந்த நடவடிக்கையையும் நாங்கள் ஆதரிப்போம் என்று உறுதியளித்துள்ளார்கள். பல உலக நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அதனால் ஒரு பதிலடி உடனே நடக்கும் என்பது நிச்சயம். 2016 மற்றும் 19களில் இந்தியா கொடுத்த பதிலடியை பாகிஸ்தான் மறந்திருக்காது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் மறந்திருக்க மாட்டார்கள். ஆனால் பாரதம் இப்போது கொடுக்க இருக்கும் பதிலடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை விட கடுமையான தாக்குதலாக இருக்கும். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடும் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றே அனைவரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். இனி காஷ்மீர் பகுதியில் சிந்துவது அப்பாவிகளின் கண்ணீராக இருக்கக்கூடாது, தீவிரவாதிகளின் இரத்தமாகவே இருக்க வேண்டும். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளிடம் நாம் சொல்ல விரும்புவது, தீவிரவாதிகளே, இது பழைய பாரதம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றே. பதிலடியை பாரதம் முழுவதும் எதிர்பார்க்கிறது. நாட்டு மக்கள் முழுவதும் பாரத பிரதமருக்கும் இந்திய அரசுக்கும் ஆதரவாக நிற்கிறார்கள். தொடர்போம், உங்கள் கிரீஷ்.